ஹாரிஸ், இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல நான் ஜெயிப்பேனா? வாட் நான்சென்ஸ். சொல்லு, ஜெயிப்பேனா? நான் பறக்க முடியுமான்னு கேட்டா பதில் சொல்ல, நடக்க முடியுமான்னு கேட்டா இது இந்தியாக்குள்ள நடக்கிற டோர்னமெண்ட். என் ஸ்டூடெண்ட் திவ்யாக்கு இது ஒரு பெரிய விஷயமா? சரி, காம்படிஷன் கலந்துக்காம ஒரு கப் கொடுக்க சொல்லிட்டா? ஈஸி கோச், சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. யூஆர் a golden girl. ஒலிம்பிக்ஸ் அவன் மைண்டில் இருக்கணும். அதுதான் நீ அடைய வேண்டிய இடம். இதெல்லாம் போற வழி. ஓகே, நான் ஜெயிச்சதும் முதல்ல நீ என் கோச்சா சந்தோஷப்படுவியா, ஃப்ரெண்டா சந்தோஷப்படுவியா? கோச்சா. அப்புறம் ஃப்ரெண்டா சந்தோஷப்படுவியா? கோச்சா எத்தனை பர்சன்ட், ஃப்ரெண்டா எத்தனை? நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்ற. இப்ப சொல்ல. மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்ற. மெடல் வாங்கின உடனே சொல்லணும். Lane number 4 is the journey fast. That's what they started with from the back into the pairs and finally into the freestyle, finishing more than half a pool's distance. Competition in the border both Sushmita from Tamil Nadu as well as Kavya from Kerala. Both of them fantastic. It's a dream come true and I'm so happy for myself. Did you expect to win this competition, Sushmita? No, actually I never thought I would win this competition. It's actually very surreal for me. வா சாப்பிடலாம். டிவி ஆன் பண்ணு, நான் பார்க்கணும். நியூஸ்ல நான் தோத்ததை பார்க்கணும். நான் ஜெயிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கோச்சா, ஹேய், நீ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்க போறவ. இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கையில ஒரு சின்ன செட் பேக், எக்ஸ்பீரியன்ஸ், சக்சஸ் ஒரு படிக்கட்டு. சரி, பசிக்குது, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வேணாம், எங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ரூம் சர்வீஸ் கூப்பிடு. திவ்யா, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். எனக்கு டிவி பார்க்கணும். நான் நியூஸ்ல தோத்ததை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சவங்களோட சந்தோஷத்தை and win a gold in Olympics. I'm so happy. திவ்யா தான் என்னோட ஒன்லி டார்கெட். நான் அவங்கள ஜெயிக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ வித் a lot of determination I have finally won. Thank you so much. திவ்யா, என்ன ஆச்சு? அப்பா, வீட்டில் போய் பேசிக்கலாம். சரி, கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்க பேட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என் பொண்ணு பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டான். ஆமா, போலாம். எதுக்குங்க இவ்வளவு டென்ஷன்? ஒரு போட்டியில ஜெயிக்கலைங்கிறது அவ்வளவு பெரிய அவமானம் ஒன்றும் இல்லை. ஹரி சார், அவ என் பொண்ணு. இது வரைக்கும் எந்த போட்டியிலும் தோத்தது கிடையாது. நீங்க வேணா தொடச்சுப்பீங்க, எங்களுக்கு கொஞ்சம் மான அவமானம்லாம் இருக்கு. மான அவமானம்லாம் இருக்கு, காமன் சென்ஸ் தான் இல்லை. வழியில் போகும்போது வாங்கிட்டு போங்க. ஹாரிஸ், ஆயிடுங்க. எங்க இருக்க ஹாரிஸ்? வீட்டில் தான். இல்லை, திவ்யா தோத்தது நம்ம ஸ்விம்மிங் அகாடமியில் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக். ஏன் மும்பையில் இப்படி ஆச்சு? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவதாப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. உள்ள வாங்க சார். நீங்க எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு? நானே வந்து எடுத்துருப்பேனே. நீங்க வர்றதுக்குள்ள என் பொண்ணு இதை எடுத்து வந்துட்டா அவ எதுக்காக இங்க வரணும்? அதான் நானே இதை இங்க எடுத்து வந்துட்டேன். வேணும் நிலை கேச்சு விட்டு வந்துட்டான். திவ்யா, ம் மிஸ்டர் திருவங்கடம் வந்திருந்தாரு. கீழே பார்க்கிங்ல காரை பார்த்தேன். நான் லிஃப்ட்ல வந்தேன். படிக்கட்டில் இறங்கி போயிட்டாரு. பொறுமை இல்லைல்ல. நான் லக்கேஜை கொண்டு போறேன்னு சொன்னேன். எல்லாம் வேண்டாம், நானே எடுத்துட்டு போறேன். அவர் கார்ல வந்தாரு, நான் ஆட்டோல வந்தேன். என்னது டின்னர் டைம்ல ஐஸ் டீ? டின்னர் தான் சாப்பிட வேண்டியது, அதுக்குள்ள இளங்க ஃபோன். மிஸ்டர் திருவங்கடம், இப்போ நீ அவரை வாசல்லையே பேசி அனுப்பிச்சிட்டீங்களா? உள்ள கூப்பிடலாம்ல. கூப்பிட்டுருந்தா அவ்வளோதான். எனக்கு பிபி ஜாஸ்தியாக இருந்திருக்கும். நல்ல வேலை வரல, பட் கூப்பிட்டேன். ஸோ நீங்க கூப்பிட்டீங்க, அவர் தான் உள்ள வரல. ஒருவேளை அவர் வந்திருந்தானா என்ன ஆயிருக்கும் கோச்? சரி, ஏர்போர்ட்ல இருந்து திரும்பி வர வழியில எதுக்கு 2 பேரும் அப்படி கடிச்சிக்கிட்டீங்க? அவர் தானே முதல்ல ஆரம்பிச்சது. சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்விம்மர்ஸ் கிளப்ல இருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சாலே
அந்த பொண்ணுக்கு பார்ட்டியா? போகணுமா? டெஃபினட்டா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் போகணும். சில மூஞ்சிகளை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. பழகிக்கணும். என் பொண்ணுக்கு வேற கோச்சை ஃபிக்ஸ் பண்ணதா முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது நல்ல கோச்சா இருந்தால் சொல்லுங்களேன். என்ன சார் சொல்றீங்க? லண்டன்ல நடக்க போற ஒலிம்பிக் போட்டியில ஹாரிஸ் உங்க பொண்ணு பேரை ரெஜிஸ்டர் பண்ண போறதா பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க கோச்சை மாத்தணும்னு சொல்றீங்க. மும்பையில் வெங்கலமே வாங்க முடியல, ஒலிம்பிக். எனக்கு தெரியாம இந்த காமெடி எப்போ நடந்துச்சு? இன்னைக்கு காலைல இளங்கோவை பார்த்தேன். அவர் தான் சொன்னார், உங்க பொண்ணு நேஷனல் லெவலில் தோத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது ஹாரிஸ் மேல இருக்கிற நம்பிக்கை தான் சார் காரணம். அவன் வேஸ்ட் சார். அங்கேயும் கூட்டி போய் என் பொண்ணை தோக்க வச்சுருப்பான். அங்கே பாருங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்கு, என் பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க. என் பொண்ணு மெடல் வாங்குறத விட ஒலிம்பிக் ஸ்விம்மர்ஸ்க்கு கோச்சாக இருக்க தான் வாசப்படுவான் போல இருக்கு. அப்போ தானே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம் பக்கத்தில் நின்றுட்டு. சார் ஹாரிஸ்க்கு ஒலிம்பிக் ஒரு ட்ரீம். அவர் நல்ல கோச் சார். எல்லா சாம்பியனும் தோத்தும் இருக்காங்க. அவர் ஸ்விம்மிங் பூல்ல பார்த்துருக்கீங்களா? சும்மா சிங்கம் மாதிரி இருப்பார். இல்லை, இப்போல்லாம் அவனுக்கு ஸ்விம்மிங்கில் கான்சன்ட்ரேஷனே கிடையாது. இதுக்குதான் பார்ட்டிக்கு வரதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஏய், நம்ம பார்ட்டி வந்ததும் தப்பில்லை, அவங்க அப்படி பேசுறதும் தப்பில்லை. நம்ம என்ன பண்ண போறோங்கிறதா முக்கியம். ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டே இருந்தா தான் மரியாதை. திவ்யா, திவ்யா, பேரு திவ்யாமா? தெரியல சார். திவ்யா, திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்டது உண்மையா? கோச்சை மாத்த போறியா? இல்லைங்க சார். அப்பா இல்லை, யார் சொன்னாலும் சரி, நான் கோச் மாற்ற மாட்டேன். பால் ஹாரிஸ் ரொசாரியோ அவர் மாதிரி வருமா? அவர் உனக்கு வர கோச் மட்டும் இல்லையே. நோ, எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்காக நான் அவரை மாற்ற மாட்டேன்னு சொல்லல. சப்போஸ் எனக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை, இப்போ சொல்லுங்க இளங்கோ சார், இந்தியாவிலே பெஸ்ட் கோச் யார்? எத்தனை வருஷமா ஹாரிஸ் கிட்ட நான் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கும் என்ன எத்தனை வருஷமா தெரியும். நீங்க அந்த கேள்வியை கேட்கலாமா சார்? இப்போ நீங்க கிட்ட சாரி கேளுங்க ரைட் நவ. ஐ டோன்ட் கேர் வாட் எவர். சாரி, கூல் டவுன். புட்ட கல்லெடுத்து அடிச்சிரும் போல இருக்கு. ஏய், வண்டி ஏறா. இவன் வேற. ஒன் செகண்ட், ஒன் மோர் क्वेश्चन. ஹாரிஸ் சாரும் சரி, நீங்களும் சரி, நான் ஏன் தோத்தேன்னு ஏன் சார் கேட்கல? நீங்க ஜெயிக்கும் போது நாங்க ஏன் ஜெயிக்கிறீங்கன்னு கேக்குறது இல்லையே. ஏய் போடா, இவன் வேற. ஹாய் மா. கிளம்பிட்டியாமா? கொஞ்சம் லேட் ஆகுமா. மத்தியானம் சினிமாவுக்கு போகல, இப்போ போனாலும் போவேன். ஓகேமா? பாய். ஒரு நிமிஷம் திவ்யா, ஹாரிஸ் கூட தானே நீ வெளியே போற, அதானே? பதில் சொல்லு. தெரிஞ்ச கேள்விக்கு எதுக்குமா பதில்? ஹலோம்மா. மா, ஃபோன் ஆஃப் ஆயிருந்தா டென்ஷன் ஆகிடாத. நான் ஆஃப் பண்ண மாட்டேன். லோ பேட்டரியில் அதுவே தானே ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பாவை சமாளிச்சுக்கோமா. தேங்க்ஸ்மா. பாய். ஹேய், இன்னைக்கு ஃபுல் டே நீ நான் மட்டும்தான். நல்ல டின்னர் சாப்பிட்றோம், எக்ஸ்பிரஸ் மாலில் படம் பார்க்குறோம். இன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் தான் ஸ்டே அண்ட் தட்ஸ் மை ட்ரீட். எதுக்கு ட்ரீட்டு? சொன்னால் அசந்து போயிடுவேன், ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். எப்போதான் சொல்லுவேன்? அப்புறமா தான் சொல்வேன். நாளைக்கு போகிறோம், உன் பேரை கொடுக்குறோம். எங்க? ஓட்டர்ஸ் லிஸ்ட்லையா? ஹலோ, அடுத்த மாதம் நடக்க போகிற இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு ஒலிம்பிக் செலக்டட் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கணும். இங்கே சொல்லு. என்ன சொல்லணும்? 100. 100? 51. 51? 151. அது சரி, அதானே 100, அதானே 51. 100 meters 51 seconds. இதுதான் உன் கோச் உனக்கு சொல்லிக் கொடுக்குற மந்திரம். நீ 51 செகண்ட்ஸை தொட்டுட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் முடிஞ்சது மேட்ரு. என் கண்ணில் இப்போவே தங்கம் தெரியுது. அப்புறம் நீ தான் ஒலிம்பிக் ஐகான். நிறுத்து. எதுக்கு? எனக்கு கோச் வேண்டாம். கோச் வேண்டாம்? கோச் இங்கே இருந்து ஓடிப்போ. குழந்தை வேண்டாம்னு சொல்லுதுல்ல, இந்த பக்கம் தலை கூட காட்டக்கூடாது. கோச் போயிட்டா இப்போ சொல்லு.
எதுக்கு ட்ரீட்? அப்புறமா சொல்றேன் போ. ஒரு கார்டு போதும். ஏன்? இன்னைக்கு எனக்கு பிடிச்சதா நீ சாப்பிடணும். ஓகே டன். சரி ட்ரீட் எதுக்கு? அப்புறமா சொல்றேன். 1 ஆரஞ்சு ஜூஸ், 2 கிளாஸ்ல இல்ல, only 1. எனி ஸ்டார்டர்? ஸ்டார்டர்ஸ் வெஜ். உங்களோட பெஸ்ட் எதுவோ அது கொடுங்க. நல்லா இருக்கணும், இல்லைன்னா கத்தி கலாட்டா பண்ணுவேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, போகலாமே. தேங்க்யூ சார். திவ்யா, இப்போல்லாம் பொண்ணுங்க உன்ன மாதிரி சுமாராக இருந்தாலே போதும், அப்படியே பசங்க பல்ல காட்டி நின்றுவாங்க. சுமாரா இருக்கேன். ஹஸ்பண்ட் பேர் ஹாரிஸ், 3 பசங்க, 2 பாய்ஸ், 1 கேர்ள். அட PT1 போட்டிருக்கு, கொஞ்சம் திருப்பி. How old fashioned Harris. வேற வந்துட்டானா? ஆரஞ்சு ஜூஸ். ஹாய். சரி போகலாம். சரி, இப்போ இது யாரும் சாப்பிட போறது இல்ல. நான் சாப்பிடுவேன்பா. அப்போ ஒரு கிளாஸ் சொல்லிருக்கணும், இல்ல 2 ஜூஸ் ஆவது சொல்லிருக்கணும். அது உங்க ஸ்டைல். நம்ம ஸ்டைல் ஒரு கிளாஸ் தான். நீ ஒரு சிப், நான் ஒரு சிப். நான் ஒரு சிப், நீ ஒரு சிப். டியூன் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிப் யாரு? டாஸ் போட்டு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாமே. நான் டெயில். நோ, நான் டெயில், நீ ஹெட். கரெக்ட் தான். டெயில், நீ வால்தா. என்ன பண்ண? கோச், நீ தான் சொல்லு. சேர்ந்து சாப்பிடலாமா? அது கஷ்டம். 2 பேர் தலையும் முட்டிக்கும், ஆனா கொம்பு முளைக்காது. சரி, நீ சாப்பிடு. ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். மேடம் நெக்ஸ்ட். ஐ திங்க் அது எங்க அப்பா தான். ஆமா, உங்க அப்பா தான். எடுக்காத, ஏதாவது பேசி மூட் அவுட் பண்ணிடுவாரு. என்ன பேசுறான்னு பார்க்கலாம். ஹலோ, திருவேங்கடம் பேசுறேன். எங்க இருக்கீங்க? ஹோட்டல்ல இருக்கேன். டின்னர் சாப்பிட வந்தேன். யார் யாரு? நானும் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா? எதுக்கு சார் அதெல்லாம் கேட்குறீங்க நீங்க? என் பொண்ணு உன் கூட தானே சுத்திட்டு இருக்கா. நான் கேள்வி கேட்காம வேற யாரு கேட்பா? ஹலோ, என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் பேசுவேன். அவ என் பொண்ணு சார். நான் கேட்காம வேற யாரு கேட்பா? குடிச்சிருக்கீங்களா? அப்படியெல்லாம் பேசாதீங்க. சரோஜா, அந்த கோச் ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறான். ரொம்ப திமிரு பிடிச்ச. ஏய், உங்க அப்பா பார்த்துட்டு போறாரு. பார்க்கட்டும். இறக்கி விட்டுருவ. இறக்குனா மகனை செத்தா. மிஸ்டர் பால் ஹாரிஸ் ரொசாரியோ, 8 மணி நேரமா உன் கூட இருந்திருக்கேன். எப்பவும் இருக்கிற மாதிரி சுடு சுடு கோச்சா இல்லாம இன்னைக்கு சந்தோஷமா என்கிட்ட இருந்திருக்கேன். ஓய், என்னாச்சு? எதுவும் பேசாத, எதுவும் கேட்காத. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? எதுவும் பேசாதன்னு சொன்னல. சரி, நேரம் ஆச்சு, புறப்படு. எந்த தைரியத்துல நேஷனல் லெவல்ல தோத்து போன ஒருத்திய ஒலிம்பிக்ல ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லுவேன். ஜெயிப்பேன், உனக்காக தங்கம் வாங்குவேன். Love you. என்ன போற நீ? ஏய்,
066. நான் ரித்விக் ஓஎம்ஆர்லேருந்து பேசுகிறேன். மஹேந்திரா இன்ஃபோடெக் பக்கத்தில் இருந்து. இங்கே ரோடில் ஒரு ஆக்சிடென்ட். ஒருத்தர் சீரியஸாக அடிபட்டு கிடக்கிறார். சீக்கிரமாக ஆம்புலன்ஸோட வர முடியுமா? அன்றைக்கி நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு என்னோடய ஃப்ளாட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா ரோட்டில் பலமாக காற்றடிச்சிட்டு இருந்தது. அங்கே ஒரு குல்ஃபி வண்டி, அதை தாண்டி லெஃப்டில் கட் பண்ணேன். திடீர்னு ஏத்தாப்பில் ஒரு டேங்கர் லாரி. அதுதான் எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிறத விட சாகர்தா பெட்டர்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்களா. எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தேனோ அது நடந்துச்சின்னு டாக்டர் சிதம்பரம் நியூரோ சர்ஜன் அப்புறம் எனக்கு சொன்னார். இந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு என்னாச்சு தெரியுமா? குவாட்ரிப்ளீஜியா. நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற பேர். அப்படின்னா என்னால் எதுக்கும் விரல கூட அசைக்க முடியாது, நடக்க முடியாது, நடக்கிறதா நிற்கவே முடியாது, நீந்த முடியாது. ஆக்சிடென்ட்ல நான் சாகல. கை கால் உடம்புன முகத்தை தவிர எல்லாமே செத்து போச்சு. உதட செய்து பேசுறேன். அதை தவிர கழுத்துக்கு கீழே இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் உடம்புல எதுவும் அசையாது. அழாத. நீ அழுத அவனுடைய கண்ணீர் கூட என்னால் துடைக்க முடியாது. இதுல சில்வர் லைனிங் என்ன தெரியுமா? என் நிலைமையை நானே சொல்ற தைரியம் மட்டும் இந்த ஹாரிஸ் விட்டு என்ன போகல. எனக்கு முதல்ல இருந்தே பிடிக்காது. அவன் எனக்கு கோச்சு மட்டும் இல்ல, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா. ரொம்ப இளைஞ்சா. இதுக்கு அவங்க அம்மா வேற சப்போர்ட். இப்ப அவன் என்னன்னா சூனியம். இவன் வீட்டில் உட்காந்துட்டு உத்தரத்தை பார்த்துட்டு இருக்கான். அவனால என் பொண்ணோட டேலண்ட் சார் வீணா போகணும். 9 வருஷமா ஒலிம்பிக் நீங்க வேலையெல்லாம் போட்டு டெய்லி ஆபீஸ்க்கு போற மாதிரி ஸ்விம்மிங் பூல் கூட்டு போயிட்டு வந்தேன்னா இப்ப முட்டாளாயிட்டம் பாருங்க. ஹலோ. என்ன திவ்யா, குளிக்கும் போது உன் உடம்புல தண்ணி படுதா? இல்லை ஸ்விம்மிங் பூல் பக்கமே வரலையே, அதான் கேட்டேன். உங்கள் அப்பா வேற நடு ரோட்டில் காரை நிறுத்தி என்னை திட்டிட்டு போகிறாரு. சரி, ஒலிம்பிக் செலெக்ஷனுக்கு பேர் கொடுக்கறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. போய் பேரை கொடுமாக்கண்ணா, சரியா? லைஃப்ல ஹாரிஸ் இல்லாமல் ஸ்விம்மிங் கிடையாது.